வணக்கம், நான் வைஷ்ணவி சண்முகநாதன். இந்த காணொளியில் பெண்கள் அரசியலில் பங்கு பெற்றுறது தொடர்பாக இருக்கின்ற சாதகமான நிலைமைகளும் பாதகமான நிலைமைகளும் ஏன் அவ்வாறு பெண்கள் அரசியலுக்கு வருவதில் சவால்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் குறிப்பிட வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் மேலைத்தேய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை போன்ற நாடுகளில் பெண்கள் அரசியலுக்கு வருவதென்பது நடைமுறை ரீதியாக அது மிகவும் ஒரு சிக்கலாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இருந்த பொழுதிலும் நாங்கள் பொதுவாக இலங்கை எடுத்து பார்த்தால் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற இராணுவத்திலாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த போராட்ட காலங்களிலாக இருக்கலாம். பெண்கள் இந்த போராட்டங்களில் தங்களுடைய பங்களிப்பினை மிகவும் ஆணித்தரமானதாகவும் ஒரு காத்திரமானதாகவும் உறுதியான ஒரு பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு வீரமான முறையில் இந்த பெண்களுடைய பங்களிப்பு போராட்ட காலங்களில் இருந்த பொழுதிலும் இந்த அரசியல் ரீதியாக பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த அரசியல் ரீதியாக பெண்களுடைய பங்களிப்பு இவ்வாறு குறைவாக இருப்பது, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் கூட இலங்கையினுடைய ஒரு பிரதம மந்திரியாகவும் உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதம மந்திரியாகவும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இருந்திருக்கின்றார். இலங்கையினுடைய ஜனாதிபதியாக சந்திரிகாவோ பண்டாரநாயக்கா இருந்திருக்கிறார். தற்பொழுது எல்லாரும் கூறிக்கொண்டிருப்பது போல இலங்கையினுடைய பிரதம மந்திரியாக ஹரணி அமரசூரியா இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் கூட அது மிக 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 சொற்ப அளவில் தான் அந்த பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது இருந்து வருகின்றது. அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது காலமாக பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை சாதாரணமான முறையில், அதாவது ஆண்களுக்கு சமனான முறையில் பெண்களை அரசியலில் உள்ளீர்த்து அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தினை கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் எவருமே முன் வந்திருக்கவில்லை. அதான் உண்மையான விடயம். அதாவது ஆண்கள் இலகுவாக அரசியல் கட்சியில் வந்து அதில் இணைந்து அவர்களுக்கான அந்த தேர்தலுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொள்வது போல பெண்கள் அரசியல் கட்சிக்குள் வந்து இணைந்து கொண்டிருந்தால் கூட அவர்களை அந்த தேர்தலில் அவர்களை முன்னிலைப்படுத்துவதோ அல்லது அவர்களுக்கான வேலைகளை செய்வதோ அல்லது அவர்களுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த கட்சிகளால் மேற்கொள்ளப்படவில்லை என்றதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பெண்களுக்கு இருக்கின்ற அந்த குடும்ப சூழ்நிலை அல்லது சமூக பின்னணி அல்லது சமூக சூழல்கள் பெண்களை எவ்வாறு அரசியலுக்குள் வருவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்ற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எல்லா இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் அரசியலுக்கு வருவது தொடர்பான தடங்கல்கள் தான் காணப்படுகின்றன. இவ்வாறான ஒரு தடைகள் இருக்கின்ற பட்சத்தில் அண்மை காலமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அதற்கு முன்பாக இந்த உள்ளூராட்சி சட்டங்களில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் 25% இருக்க வேண்டும். அதாவது நியமன பத்திரம் தாக்கல் செய்கின்ற பொழுதே பெண்களுடைய அந்த நியமன பத்திரத்தில் வேட்பாளர்களாக பெண்களுடைய எண்ணிக்கையானது குறைந்தபட்சம் 25% இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தலுக்கான அந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டது. ஆகையால் இந்த கட்சிகளுக்கு எந்த விதமான ஒரு அதை இல்லாமல் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லாத பட்சத்தில் அது கட்டாயமாக கொண்டு வந்தப்பட்டதால் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைந்தபட்சம் இந்த உள்ளூராட்சி சபைகளிலாவது அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இதுவரை காலமும் மிக மிக குறைவாகத்தான் இருந்திருந்தது. தற்பொழுது வந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையும் தான் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். இலங்கையினுடைய 77 வருட கால அரசியலில் அது ஒரு மாற்றமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் தமிழர் பிரதேசங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா தமிழர் பிரதேசங்களில் வாக்கு கேட்டு வெற்றி பெற்று போனவர்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த காலத்துல ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் போயிருக்கின்றார் என்று நினைக்கிறேன். வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான ஒருவர் போகவில்லை. அவருக்கு தேசிய பட்டியல் ஆசனம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் நாங்கள் தேசிய பட்டியல் என்பது தொடர்பாக எடுத்து பார்த்தோம்னால் தேசிய பட்டியல் ஊடாகவும் படித்தவர்களை உள்வாங்குவது என்பது சொல்லி அந்த தேசிய பட்டியல் கொண்டு வரப்பட்ட போதிலும் எந்த ஒரு பெண்களும் அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. மிக குறைவான சில பேருக்கு தான் அவ்வாறான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேசிய பட்டியலூடாக வழங்கப்பட்டிருந்தது. அந்த இடங்களிலும் பெண்களுக்கு பாரபட்சம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் பெண்கள் மாகாண சபை மற்றும் பாராளுமன்றங்களுக்குள் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றது மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக மாகாண சபைக்கும் 13ஆம் திருத்தத்திற்கு அமைவாக சில சட்டங்களை ஆக்குவதற்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபைக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கின்றது. மகளிர் விவகாரத்துக்கான ஒரு அமைச்சு மாகாண சபையில்
காணப்படுகின்றது. அப்போ ஒரு மாகாணத்தினுள் பெண்கள் சிறுவர்கள் தொடர்பான ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதனை தீர்ப்பதற்காக அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக அல்லது அது தொடர்பாக பாதிக்கப்பட்டு வருகின்ற சிறுவர் பெண்களுக்கான ஏதாவது ஒரு நலன் திட்டத்தை உருவாக்குவதற்காக கட்டாயம் பெண்களுடைய பிரதித்துவம் மாகாண சபையில் இருக்க வேண்டியது கட்டாயமானது. பாராளுமன்றத்தில் பெண்கள் செல்ல வேண்டும் என்றது மிக மிக கட்டாயமான விடயமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் 50% பெண்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு 50% தான் பெண்கள் இல்லாவிட்டாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற முகமாக இந்த மாற்றம் என்கின்ற ஒரு துணைப்பொருள் மூலமாக இந்த ஆட்சியை பிடித்திருக்கிற தேசிய மக்கள் சக்தியினர் இவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முன்மொழிவினை செய்ய வேண்டும். 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதம மந்திரி ஒரு பெண்ணாக இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தில் இப்படியான ஒரு மாற்றமுறை கொண்டு வர வேண்டும். ஏன் பாராளுமன்றத்துக்கு பெண்கள் பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது பாராளுமன்றம் என்பது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டவாக்கத்தை செய்கின்ற ஒரு உயர் சட்டவாக்க கழகமாகும். பாராளுமன்றத்தின் ஊடாகத்தான் சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இப்ப பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அந்த பெண்ணுக்குத்தான் அது தொடர்பான பிரச்சனை எவ்வாறு இருக்கும், அதனை எவ்வாறு அவர்கள் தீர்ப்பதற்கான அந்த ஒரு ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொல்ற ஒரு முன்மொழிவு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு போகலாம் அல்லது ஒட்டுமொத்தமாகவே அந்த அரசாங்கத்தினால ஒரு முன்மொழிவிலை முன்வைக்கப்பட்டு அதற்கான ஒரு விடயத்தினை அங்கு கலந்துரையாடப்பட்டு அது தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சட்டமாக்கப்படலாம். குறிப்பாக நாங்கள் எடுத்து பார்த்தால் இதுல நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். தனியார் சட்டங்கள் என்று சொல்லப்படுகிற வடமாகாணத்தை அல்லது தமிழர் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேச உடைமை சட்டத்தில் ஒரு சில குறைபாடுகள் பெண்களுக்கு காலங்காலமாக இருக்கின்றது. அந்த சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும் என்று சொன்னால் அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தார் என்று சொன்னார் அல்லது அவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்களுடைய கதைகளை கேட்டிருந்த ஒரு நபர் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தார் என்று சொன்னால் அவர் அந்த ஒரு சட்ட மூலத்தை தன்னவர் சட்ட மூலமாக சமர்ப்பித்திருக்க முடியும் அல்லது சொன்னால் ஒரு முன்மொழிவினை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்க முடியும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அது சில திருத்தங்களை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் அது தொடர்பான எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் எதிர்பார்க்காத ஒரு ஆண் அரசியல்வாதிகள் பெண்கள் போய் அவர்களிடம் ஒரு மகஜரை கையெழுத்திருந்தாலோ அல்லது ஒரு கூட்டாக இணைந்து அவர்களிடம் போய் கலந்துரையாடல் மேற்கொண்டு இவ்வாறான ஒரு பிரச்சனையை நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுங்கள், அது தொடர்பான சட்டமூலத்தை முன்வையுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அது தொடர்பான எந்த விதமான ஒரு உணர்வோ அல்லது கருத்துக்களோ அவர்களுக்கு இருக்க போவதில்லை. அவர்கள் அதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு எந்த ஒரு விடயத்தையுமே அவர்கள் செயற்படுத்த போவதில்லை. ஆகையால் பெண்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு பெண்கள் கட்டாயம் அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எடுத்தால் மட்டும்தான் செய்து கொள்ள முடியும். நாங்கள் தற்பொழுது இந்தியாவில் அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பினை நாங்கள் பார்த்தோம்னால் மிக 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 ஒரு காத்திரமான நல்ல ஒரு தீர்ப்பு ஒன்று இந்திய நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய இலங்கை சட்டங்களில் குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், தண்டனை சட்டக்கோவையா இருக்கலாம், ஏனைய சட்டங்களாக இருக்கலாம், பல சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. அதாவது தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற பெண்கள் தொடர்பாக சட்டங்கள், மகவேற்பு தொடர்பான சட்டங்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான உரிமை தொடர்பான சட்டங்களில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் திருத்தங்கள் காலத்துக்கு காலம், காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப, கால போக்கிற்கேற்ப, சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கேற்ப, பெண்கள் மேல் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற வன்முறைகளுக்கேற்ப சட்டங்களில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இன்னொரு உதாரணத்தை நான் இதில் கூற வேண்டும். அதாவது குடும்ப வன்முறை சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்ப வன்முறை சட்டமானது 14 நாட்களுக்குள் ஒரு தற்காலிகமான பாதுகாப்பு கட்டளை வழங்கப்படும் நீதிமன்றத்தால், அதன் பின்னர் 1 வருட கால பகுதிக்குள் ஒரு நிரந்தர பாதுகாப்பு கட்டளை வழங்கப்படும் என்று சொல்லியும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு ஒரு பாதுகாப்பு கட்டளை வழங்கப்பட்டு அந்த குறித்த நபரை மறியலில் வைத்திருந்தாலோ அவர் அதுக்கு பிறகு பிணையில் வெளியில வருவார். பிணையில் வெளியில வந்ததுக்கு பிற்பாடு அந்த பெண்ணுக்கு எவ்வாறான பாதுகாப்பு கொடுப்பது, அவரை ஒரு பாதுகாப்பு இல்லத்துக்கு கொண்டு செல்வதா அல்லது அவருக்கு எப்படியான ஒரு பாதுகாப்பை வழங்குவது, அவரை யாரு கண்காணிப்பார்கள் என்பது தொடர்பாக அந்த சட்டத்தில் ஒரு வெற்றிடம் தான் காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் அந்த சட்டம் உருவாக்கப்படும் பொழுது அந்த பிரச்சனையை அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள். அந்த சட்டம் உருவாக்கப்படும் பொழுது நாட்டில் பாரிய அளவில் ஒரு குடும்ப வன்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, ஆகையால
அதற்கான உடனடி தீர்வாக ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என அந்த சட்டத்தை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் அந்த சட்டம் 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். இன்னைக்கு 2005ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்குமான 20 வருட காலத்தில் இலங்கையில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது, மது பாவனை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, சிறுவர்கள் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த காலப்பகுதிகளில் ஏற்படுகின்ற அந்த ஒரு எங்களுடைய சமூக காரணிகளை கருத்தில் கொண்டு சட்டங்களை நாங்கள் காலத்துக்கு காலம் மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆகையால பெண்களுக்கு சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை தொடர்பாக ஒரு பெண்களால் தான் தங்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும். அவர்கள் அதை எங்கு பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டவாக்க கழகத்தில் தான் பேச முடியும். பெண்கள் ஆண்களுடைய பிரச்சனையையும் பேசுவார்கள், சிறுவர்களுடைய பிரச்சனையையும் பேசுவார்கள், அரசியலும் பேசுவார்கள், தங்களுடைய பிரச்சனையும் பேசுவார்கள். ஆகையால் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது உயர் பாதுகாப்பு உயர் சட்டவாக்க கழகத்தில் இருக்க வேண்டிய என்பது மிக மிக முக்கியமான விடயம். ஆகையால் இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தில் இந்த பாராளுமன்றத்தை அறுதி பெரும்பான்மையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய மக்கள் சக்தியானது இன்னொரு எதிர்கட்சியினுடைய ஆதரவுடன் தான் ஒரு சட்டத்தை ஆக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆகையால் அங்கிருக்கின்ற அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு முன்வழிவினை முன்வைத்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல்கள் சட்டத்தில் குறைந்தபட்சம் 50% இல்லாவிட்டாலும் 25% பெண்களுடைய பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சட்டமாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அதை முன்மொழிவதன் மூலம் அதற்கான ஒரு சட்டமூலத்தினை அவர்கள் யாராவது ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டமூலத்தை முன்வைத்து செல்லலாம். அவ்வாறு முன்வைப்பதன் மூலம் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்திலும் உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு தேவையான விடயமாக இருக்கிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தில் தவறுவிடுமாயின் இனி வருகின்ற பாராளுமன்றத்தில் இவ்வாறான அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அவ்வாறு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவ்வாறான ஒரு சட்டமூலத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போவது இல்லை. ஏனெனில் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்கா இருந்த பொழுது கூட, நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா இருந்த போது கூட அவ்வாறான ஒரு சட்டத்தினை அவரும் முன்மொழியவில்லை, கொண்டு வரவும் இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் இந்த பாராளுமன்றமானது அதற்கு ஒரு தகுந்த பாராளுமன்றம். தேசிய மக்கள் சக்தியின் மீது எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எங்களுக்கு இருந்துட்டு போகலாம், ஆனால் இந்த விடயத்தை உற்று நோக்கும் பொழுது அவர்கள் இதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால் இதை அவர்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்கள் தான் கூறிக்கொள்கிறார்கள் பெருமையாக, நாங்கள் ஏனைய கடந்த அரசாங்கங்களை விட அதிக அளவிலான பெண்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம், எங்களுடைய கட்சி ஒரு முற்போக்கு சிந்தனையாக கட்சி, எங்களுடைய கட்சி ஒரு இடதுசாரி கட்சியாக, எங்களுடைய கட்சி ஒரு சமத்துவமான கட்சி, நாங்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சரிசமனான உரிமைகளை கொடுக்க என்று சொல்லுகின்ற ஒரு கட்சியானது தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை ஒரு சிறந்த ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னார். பெண்களுக்கு அதற்கான ஒரு தகுந்த மரியாதையையும் ஒரு இடத்தினையும் கொடுப்பார்களேயாக இருந்தால் இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தில் இவ்வாறான ஒரு திருத்தத்தினை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இது ஒரு பெண்ணாக ஒரு இலங்கையினுடைய ஒரு குடிமகளாக என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதுதான் அநேக பெண்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பின்னூட்டல்களை அவர்களை பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். நன்றி.